வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். இன்றைக்கு எங்களோட கிச்சனில் நாங்கள் பொம்பை அல்வா அப்படி செய்து காட்ட போகிறோம். பொம்பை அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு சோளம் மா எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 2 கப். அதே மாதிரி சீனி 1 கப் வச்சுக்கிறேன். கேஷ்யூநட் வச்சுக்கிறேன். இது தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும், உங்களுடைய டேஸ்ட்டுக்கு, உங்களுடைய ரிச் லுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இதில் பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு வச்சுருக்கிறேன். ஓகே, இதில் ஃபுட் கலர் வச்சுக்கிறேன். ஃபுட் கலர் ஜெல்லோ. பொம்பை அல்வா ஜெல்லோ, ரெட், ஆரஞ்ச், அதே மாதிரி க்ரீன், இப்படி 3 கலரில் இருக்கும். இதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறது எல்லோ கலரில் செய்ய போகிறேன். ஓகே, அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா நெய். தேவையான அளவுக்கு நாம் நெய் சேர்த்துக்கொள்ளணும். சில பேர் கொஞ்சம் கூட சேர்ப்பீங்க. ரொம்ப கூடவாக சேர்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் திகட்டுற மாதிரி, அப்படி நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ரைட், அப்படி. அதே நேரம் இங்கே பார்த்திங்கன்னா நான் இப்போவே இந்த அல்வாவை சேர்க்குறதுக்குரிய இந்த ரேயை நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தெரியுதோ தெரியல, எல்லாமே ஒயிலியாக்கி வச்சுக்கிறேன். ஓகே, சரி, வாங்க இதை செய்திடலாம். முதல்ல என்ன செய்வோம், இந்த கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கொள்வோம். இதில் தண்ணி விட்டு நாம் எல்லாத்தையுமே நல்லா கரைச்சிக்கொள்வோம், கட்டி இல்லாத அளவுக்கு. இந்த கோதுமை மாவை கரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைக்க தேவையில்லை, ஈஸியாக கரைஞ்சிடும் இது. சரி, இப்படி போய் கரைச்சிட்டா இது நல்ல பால் மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ கோதுமை மாவு ஒவ்வொரு மாக்கள் மாதிரி உடனே கட்டிப்பட்டு அப்படியே நிற்காது. கார்ன்ஃப்ளவர் ஈஸியாக கரைஞ்சி இப்படி பால் மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ இதை கரைச்சிட்டோம். சரி, இப்போ நாங்கள் இந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த கேஷ்யூநட் அதை கொஞ்சமாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கொள்ளலாம். நெய் சேர்த்துட்டு, நெய் உருகணுன்ற அவசியம் இல்லை, வேகமாக இதை போட்டுடலாம். இதுக்குள்ளேயே நம்ம இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துருவோம். இது நல்லா சிவக்க விட தேவையில்லை, அதுக்கு முன்னமே நீங்கள் எடுத்துடணும். இப்போ ஓகே, ஓரளவு சூடு பிடிக்குது. இப்போ நான் ஸ்டவ்வை ஓப்பன் பண்ணிடுறேன். பொரிச்சாச்சு. பொரிச்சதை இந்த ஓரமாக வச்சுடுவோம். சரி, இப்போ இதுக்குள்ளே நம்ம தண்ணி சேர்க்கலாம். தண்ணி ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கொள்வோம். சரி, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருவோம். ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ நாங்கள் இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சுகர் அதை இதில் சேர்த்துடலாம். சரி, இப்போ நல்லா நாங்கள் இந்த சீனி கரையை மட்டும் நல்லா இதை கலந்து விடுவோம். தண்ணி நிறைய இருக்குது அல்ல தண்ணி கூடவா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் 10 நிமிஷத்தில் செய்கிறது ஒரு 15 நிமிஷம் டைம் ஆகும், அவ்வளவுதான் ஆகுமே தவிர வேறு எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு சேராது. ஆகவே நீங்கள் தண்ணியை அளவாக எடுக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. எல்லோரும் சொல்கிற மாதிரி 1/2 கப்பு 1 கப்பு 1.5 கப்புன்றெல்லாம் கணக்கு நீங்கள் சேர்க்கவே தேவையில்லை. தண்ணி கூட இருந்தால் டைம் கொஞ்சம் கூட வரும். இப்போ சீனி எல்லாம் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் கரைஞ்சிட்டுது. இது பாவு பருவமோ ஏதோ ஒன்றுமே வர தேவையில்லை, இது மாதிரி செய்திடலாம். இதே கார்ன்ஃப்ளவர் போட்டு நம்ம செய்தால் பொம்பை அல்வா அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் கோதுமை மாவில் செய்தோம்னா மஸ்கட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீலங்காவில் மஸ்கட் அப்படின்னு சொல்லி ஒரு வகை ஸ்வீட் இருக்குது, அது கிட்டத்தட்ட இந்த பொம்பை அல்வா மாதிரியானது. சரி, இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம். அது உள்ளுக்கு போய் சில நேரம் செட் ஆகிடும். அப்போ அதை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டே இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃப்ளேம் கொஞ்சம் லோவாக வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ இதில் சேர்த்துருவோம். இப்போ கைவிடாமல் நல்லா கிளறிக்கொண்டே இருங்க. 5 நிமிஷத்தில் எல்லாமே உருகி நல்ல ஒரு இறுக்கமான நிலைமைக்கு வந்துடும். அதுக்கு பிறகு என்னென்ன சேர்க்கணுன்னு நான் பிறகு சொல்கிறேன். சரி, பாருங்க, 5 நிமிஷம் கூட ஆகல, எல்லாமே நல்லா இறுகிட்டுது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நான்ஸ்டிக் தான் ஈஸி. சரி, இப்போ நீங்கள் இதில் ஃபுட் கலர் சேர்க்கலாம். ஃபுட் கலர் இந்த நேரம் தான் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நாங்கள் தண்ணி சீனி எல்லாம் சேர்க்கும் போதே இதில் ஃபுட் கலர் சேர்த்துடலாம். நீங்கள் கரைச்சும் சேர்க்கலாம், பவுடராக போட்டும் இதில் நீங்கள் கலரில். நான் கரைச்சி சேர்க்க போகிறேன். சரி, இப்போ நாங்கள் ஃபுட் கலர் சேர்த்துடலாம். இது மஞ்சளாக வரும் இது.
சரி, எல்லாத்தையும் ஃபுட் கலரை சேர்த்து நல்லா வந்து கிளறி விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த நேரம் ஸ்டவ்வை. புதுசாக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இனிப்பு காணுமா, இல்லை கூடுதலாக தேவை இருக்கா, போதாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த சுகரை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். பார்த்துட்டு தேவைன்னா சீனியை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். சீனி கரைச்சி தான் விடணுன்ற எந்த அவசியமும் இதில் இல்லை. ஓகே, இப்போ வந்து இப்போ கீழே வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும், சத்தம் கேட்கும், அப்படியெல்லாம் இருக்குது தானே. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிடலாம். இதில் கஜு நட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக, கஜு நட்டுகளில் வந்து கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் நாம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரே தான் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் டைம் விட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. போடுற நெய்யெல்லாம் ஒப்சர்வ் பண்ணிவிடும். ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு பிறகு திரும்ப நீங்கள் ஒரு கொஞ்சம் நெய் விட்டு செய்யலாம். நெய் வந்து ஒப்ஷனல்னு சொன்னால் எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்ட்டு அது டிஃபெண்ட் தான். உங்களோட டிஃபெண்ட்டுக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நான் அப்படியும் ஒரு 2 மேசக்கரண்டி அளவுக்கு சேர்ப்பேன். 2 கப் கார்ன்ஃப்ளவருக்கு. சரி, முதல் போட்ட நெய்யெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. இப்போ திரும்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்கொள்வோம். ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு இதை நீங்கள் செய்து எடுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா உடைச்சி விட்டுட்டு திரும்ப எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பிரட்டி மடிக்கலாம். இதில் வந்து உப்பு சேர்த்த வீடியோ வந்து எடுக்காம விட்டாங்க. அதால் உப்பு வந்து உங்களுக்கு காணாமல் போயிருக்கும் இந்த வீடியோவில். நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த உப்பு சேர்க்க இல்லை அப்படின்ட்டு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் இந்த கஷ்யூ நட் பொரிச்சு வச்சுருக்கிற கஷ்யூ நட்டு வந்து இதில் சேர்க்கலாம். இதை வந்து சின்ன சின்ன வெட்டி போட்டு கூட சேர்க்கலாம். இதை வந்து நான் 2 பாதியாக உடைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கொள்வோம். நல்லா வந்து கலந்து விடுவோம், எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி. இது வந்து ஓரளவு சரியாக வந்துட்டுது. இந்த லோ ஃப்ளேமில் நல்லா லோவாக வச்சுட்டு இப்போ இந்த ரேக்கு வந்து நல்லா கிரீஸ் எல்லாம் தடவி வச்சுக்கிறேன். இதில் வந்து பிஸ்தா வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ வந்து நாம் அதில் சேர்த்துடுவோம். ஸ்டவ்வை வந்து ஓஃப் பண்ணிவிடுவோம். சரி, இதை வந்து இதில் சேர்த்துடுவோம். இதில் சேர்த்து நல்லா செட் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் வந்து அழுத்தி விடுவோம். எல்லா பக்கத்துக்கும் சேரட்டும். சரி, இப்போ நாம் எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம செட் பண்ணிட்டோம். இது வந்து 1 or 2 hours இது வந்து நல்லா ஆறி செட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். சூடு நல்லா ஆறினதுக்கு பிறகு எடுத்து நம்ம விட்டுவோம். இப்போ சரியான சூடாக இருக்குது. இப்போ இந்த ரேயை வந்து பாருங்கள். ஓகே, சூடு ஆறிடுச்சு. 1.5 hour 2 hours சூடாகிடுச்சு. இதை வந்து வெட்டிடலாம் நம்ம. சரி, இப்போ நம்ம கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஓகே, இப்போ நம்ம வெட்டிட்டோம். பார்க்கலாம் ஒரு துண்டு எடுத்து எப்படி இருக்குண்டு. ஓகே, டேஸ்ட்டு வந்து சொல்லலை, அது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கஜு நட்ஸல் வந்து இதில் நிறைய இருக்குது, தெரியுது பாருங்க, உள்ளே இருக்குதுங்க. சரி, சும்மா சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, டேஸ்ட் இருக்குண்டு. உண்மையாகவே கடையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கு. இனிப்பும் வந்து ஓகே, இனிப்பும் வந்து நல்லாவே இருக்குது. இனிப்பு கூட தேவையானாக்கள் இதை விட கூட சீனி கொஞ்சம் நீங்கள் கூட போட்டுக்கலாம். ஆனால் அருமையாக இருக்குது.
இவ்வளவு தான் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், நண்பரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற இன்னும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.